95 ஆண்டு காலம் இந்த சமுதாயத்திற்காகவே வாழ்ந்து காட்டிய தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசுகிற போது கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பேச வேண்டும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பெரியாரை கொச்சைப்படுத்திய, பெரியாரை சிறுமைப்படுத்திய பெரும் பிரச்சாரத்தை இந்தியாவிலேயே முதலா துவக்கியது திமுக தானே. இந்த திராவிடன்ற ஒரு பேரை வச்சா இங்க ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிதான் இது எல்லாமே உருவானது. பெரியாருக்கு எதிராக பெருமளவுக்கு எழுந்து அவங்க தானே எழுதினாங்க. இதாண்டா நடந்தது. தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசுகிற போது கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பேச வேண்டும். ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனுங்களெல்லாம் எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது. நான் சொல்றேன், எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா, உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. நம்முடைய உரிமைகள் எல்லாம் போயிடுச்சு, மாநில உரிமைகளை இழந்து நிக்கிறோம். யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போய் நம்முடைய உரிமைகள் எல்லாம் போயிடுச்சு, மாநில உரிமைகளை இழந்து நிக்கிறோம். அப்படியே இருங்கண்ணா. 2009 கலைஞர் பண்ணாரு. அவர் மத்திய அரசு அழுத்தத்துல தானே அடிபணிஞ்சு நின்று இங்க. அதுதான் 2009 நடந்தது. எப்படி நீங்க மாநில உரிமையை நீங்க தமிழர் உரிமையை பாதுகாத்துருவாங்க? பாதுகாத்ததுக்கான வரலாறு எங்க இருக்குது? அவங்களை நீங்க என்னவா புரிஞ்சுக்கணும்னா, அவங்களுடைய சூழல் என்ன, பொருளாதார வலிமை என்ன. இன்னைக்கு அவங்க மிகப்பெரிய நிறுவனங்கள். அவங்க ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளருமே மிகப்பெரிய அளவிற்கான சொத்துக்களை சேர்த்திருக்கிறவங்க. அவங்க மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியினுடைய சொத்து அவங்க கிட்ட இருக்குது. ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி தான் நீங்க அவங்களை பார்க்க முடியும். இந்த கார்பரேட் நிறுவனங்களினுடைய கூட்டமைப்பான கட்சிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி நம்மளுடைய உரிமைகளை பாதுகாத்துருவாங்க? சொல்லுங்க. நான் கேக்குறோம், அதானி அம்பானி ஏத்து பேசிடுவாங்களா? இவங்க பேச மாட்டாங்க. பன்னாட்டு நிறுவனங்களை ஏத்து பேசிடுவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. துணை ராணுவ படை இறக்கப்பட்டுச்சு, ஏதாவது ஏத்து பேசினாங்களா? போராட்டம் நடத்தினாங்களா? அதை பண்ணிட போறல. அப்ப நீங்க எந்த அடிப்படையில இந்த நம்பிக்கை மடி மக்கள் கொடுக்க சொல்றீங்க? சொல்றா, என்ன பேசுறா, ஏதாவது பேசுறா. திமுக இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, கல்லூரி நடத்துறீங்க. உங்க பள்ளி கல்லூரிய பகுத்தறிவுக்கும் தந்தை பெரியாரினுடைய அரசியலை, அறிவியலை, அவருடைய சிந்தனைகளை பாடமாக விவாதிப்பதற்கு ஒரு இடமாக இன்னைக்கா திறந்து விட்டுருக்கீங்களா? அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காத. சும்மா இருக்க மாட்டா. அந்த விடுதலை புலிகளை பற்றி கொச்சையாக பேசுகின்ற நபர்களுக்கு சொல்ல விரும்புறோம். நீ உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்டோட்டு வைக்கிறத பத்தி வேணா பேசு, விடுதலை புலியை பத்தி பேசுறதுக்கான எந்த யோக்கியதையும் உனக்கு கிடையாது. என்ன எருமமான சொல்றா, என்னமா பேசுறா? ஏதாச்சும் பண்ணுங்க. அங்க என்னடா பேச்சு? முகநூல்ல 1000 எழுதலாம். ஆனா ஓ யோக்கியதை என்ன என்பதை வரலாறு எழுதிட்டு இருக்குது. ஓ யோக்கியதை பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்க. அதிகபட்சம் ஒரு ஓட்டு வாங்குறதுக்காக பிச்சை எடுக்கக்கூடிய கூட்டமாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். கர்மத்திலாம் கொண்டீரா? ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கட்ட போல. நான் மானம் உள்ள வேண்டாம். தேவர் இனத்தை குற்றப்பத்திரிகையிலிருந்து நீக்கிட வேண்டும் என்று குற்றப்பத்திரிகையிலிருந்து ஒரு பைத்தியக்காரன் கூட வளர மாட்டான். அதாவது தேல் குட்டின பைத்தியக்காரன் கூட இப்படி எல்லாம் பேசுவானான்னு எனக்கு தெரியல. முதல்ல இவர் என்ன சொன்னாரு? அதோட தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற டெண்டர் சட்டத்தின் கீழ் புதிய டெண்டரை கோர ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, முத்தி போச்சு. இது ரொம்ப முத்தின நிலை. இது இன்னும் என்ன ஆக போகுது? இப்போ முன்னாடிலாம் படத்துல சொல்லுவாங்கல்ல, பக்கத்துல இருக்கவனை பிடிச்சி கடிச்சு வச்சிட போறான், அந்த நிலைமை ஆயிருச்சு. அரசு நெல்லை கொள்முதல் செய்வதற்கான நிலையங்கள் இருக்கு. இது ஒரு பேட்டர்ன். 86 பேர் இப்ப இருக்கிறோம் இல்லையா? காங்கிரஸ் கட்சி நம்ம கூட்டணி 8 எம்எல்ஏ இருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 9. ஆக 86 9 கணக்கு போடுங்க. 90 என்ன தப்பா போடுறீங்க? 97 என்ன தப்பா போடுறீங்க? 97. படிப்பறிவு கொஞ்சம் கூட கிடையாது. படிப்பறிவு என்னதான் நூலறிவை சொல்றேன், கொஞ்சம் கூட கிடையாது. எழுதி கொடுப்பதை முன்னுக்கு பின் முரணா திருக்குறளை பேசுகிறார், திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று அழகோடு அங்கே பேசுகிறார்.
திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். யாது ஊரே யாவரும் கேளு என்று. இது இதெல்லாம் என்னன்னா தன்னுடைய சுய அறிவு இல்லாம எவனோ எழுதி கொடுப்பதை மிக அழகாக டெலிவரி பண்ணிடுறது. அந்தந்த மேடைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசிக்கொண்டிருப்பது. இதே வாய் இன்னொரு மேடையில திமுக கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சாமான்களுக்காக ஆட்சி நடத்தப்பட்டிருக்கிற சாமான்களுக்காக வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. கோவளத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் சைக்கிள் பயிற்சி மேற்கொண்ட நிலையில் இடையே டீ கடையில் தொண்டருடன் அமர்ந்து தேநீர் அருந்தினார். இமேஜ் பில்டப் என்னத்தை இமேஜ் பில்டப் கொடுத்து என்ன? சைக்கிள் பயணத்தை தொடங்கிய ஸ்டாலின் நெம்மேலி வரை சென்று மீண்டும் கோவளம் திரும்பினார். அப்போது அங்கே நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த முதிய திமுக தொண்டரான சிக்கந்தர் பாய் என்பவரை பார்த்த ஸ்டாலின் அவரை அழைத்து நலம் விசாரித்து அவருடன் டீ கடையில் அமர்ந்து தேநீர் அருந்தினார். டீ குடிச்சு எனக்கு கதை ஓட்டிட்டு இருக்கிறது என் நாட்டுக்கு தேவையாது. அது இதை பற்றி பேசுவதே ஒரு மிகப்பெரிய கேவலம் நான் நினைக்கிறேன். நாட்டுக்கு தேவையாது. அது இதை பற்றி பேசுவதே ஒரு மிகப்பெரிய கேவலம் நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர், சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை, ஆளுமை நிறைந்த தலைவராக ஸ்டாலின் இல்லை இன்னைக்கு. இல்லைங்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. கடந்த தேர்தலில் அவர் தனியா, ஏன்னா திரு கருணாநிதி அவர்கள் பெரிய அளவில் தேர்தலை ஜெயிக்கிறது மட்டும் கணக்கு இல்லைங்க. ஸ்டாலின் பெரிய ஆளுமையா இல்லைங்கிறீங்க? ஆளுமையெல்லாம் கிடையாது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா? நான் கேட்கறது என்ன பெரிய இமேஜ்? திருவண்ணாமலையில ஒரு வேட்பாளர் போட்டாங்க, சத்துணவு ஆயா. அது என்ன பெரிய இமேஜ்? பார்லிமெண்ட்ல போய் அப்படியே கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பேசுகிறது. பாதி பேருக்கு இங்கிலீஷே தெரியாது. Actually, wait. Yes. பர்சுல் தரசு நீங்க பேசுங்க. யங்ஸ்டர்ஸ் டெவலப்மெண்ட் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இருக்கு. இங்கிலீஷ்ல அது 5 டைம்ஸ். பாதி பேருக்கு இங்கிலீஷே தெரியாது. சொல்லியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மினிஸ்டர்னா எப்படி எக்ஸ்டெம்போரா ரிப்ளை பண்றத இன்னைக்கு அவர் பண்ணி காமிச்சார். கையில் ஒரு துண்டு காகிதம் இல்லாம ரிப்ளை பண்றத அது கெத்து. கையில் ஒரு துண்டு காகிதம் இல்லாம ரிப்ளை பண்றத அது கெத்து. நாங்க கேக்குறோம். இன்னொரு விஷயம் சொன்னார், திமுக காரெல்லாம் சாராய ஆலை நடத்துறான்னு. நான் சவால் விடுறேன். திமுக உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிறவர்களோ அல்லது திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது திமுகவின் எந்த அரசியல் தலைவராவது நேரடியாக நான் இந்த சாராய ஆலை நடத்துகிறேன் என்று தமிழ்மணி அவர்களோ அல்லது ஜெயவர்தன் அவர்களோ நிரூபித்து விட்டால் நான் விவாதங்களில் பங்கேற்பதை நிறுத்தி விடுகிறேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.